ரீசென்ட்டா அவர் ஒரு ஒன் ஆஃப் த மைல்ஸ்டோன வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹி ஹேஸ் அ லாங் வே டூ கோ இன் த ரிசர்ச் ஆல்சோ. ஹி ஹேஸ் லாட் ஆஃப் பிளான்ஸ். ஸோ இப்போ வந்து மெயினா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு பிஹெச்டிக்கு வரதுக்கோ அல்லது ரிசர்ச்சை வந்து ஒரு கெரியரா சூஸ் பண்றதுக்கோ நிறைய தயக்கங்கள் இருக்கு. ஸோ அதை வந்து மோட்டிவேட் பண்றதுக்கான ஒரு ஸ்டெப் தான் இது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கூட டாக்டர் ராம் இணைஞ்சிருக்காரு. ஸோ அவரு கூட ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஹாய் ராம். ஹாய் யோகு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து கோபில இருந்து நீ லாட்வியா இல்லையா இப்போ இருக்கக்கூடிய கண்ட்ரி பண்ணி திரும்பி பார்த்தோம் அப்படின்னாக்கா 2007ல கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ 2024 ஆயிடுச்சு. 17 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா ஆமா. ஸோ ஆக்சுவலா நாங்க வந்து அதுக்கப்புறம் மீட் பண்ணல. ஸோ இட் இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு உன்னை மீட் பண்றதுக்காக. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். உன்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுறான். ஸோ என்னோட நேட்டிவ் வந்து ஈரோடு ஆக்சுவலி. பட் அப்பா வந்துட்டு அவளோட ஜாப்புக்கு வந்தது கோபிச்செட்டிப்பாளையம். ஸோ என்னோட ஸ்கூலிங்ஸ் எல்லாமே வந்துட்டு காலேஜஸ் அன்டில் யூஜி வரைக்கும் கோபிச்செட்டிப்பாளையம் தான். நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் படித்தேன் +2 வரைக்கும். அப்புறமா டிகிரி வந்துட்டு கெமிஸ்ட்ரியில வந்து கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல தான் படித்தேன். அதுக்கப்புறமா அங்க கிடைச்ச மோட்டிவேஷன் தான் கோபி யூஜி காலேஜ் கோபி ஆர்ட்ஸ்ல கிடைச்ச மோட்டிவேஷன் தான் என்னைய வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டு மூவ் பண்ண யூஸ் ஆச்சு. ஸோ நான் வந்துட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில தான் வந்துட்டு பிஜி பண்ணேன், எம்எஸ்சி இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு வந்து GlaxoSmithKline அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மா வேர்ல்டு நம்பர் 1 நம்பர் 2 இப்போ தெரியல, GSK. அங்க வந்துட்டு எனக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட் பிளேஸ்மெண்ட் வந்து அங்க கிடைச்சிச்சு ஃபார் 1 இயருக்கு. ஸோ நான் அப்பா அதுக்கப்புறமா என்னோட பிஜி வந்து 2009ல கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஸோ அப்பவே வந்துட்டு 2009 எண்டில் வந்துட்டு அயர்லாந்து போயிட்டு 1 இயர் அங்க வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரியில வந்துட்டு ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கேயே வந்துட்டு நான் அந்த அயர்லாண்ட்லயே வந்துட்டு பிஹெச்டி ட்ரை பண்ணேன். பட் வந்துட்டு என்னோட நாலேஜ் அப்போ வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசா இல்லை. ஆக்சுவலி வந்து ஒரு பிளானிங் எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு ஒரு ஜாப் வந்து அப்ப தேவைப்பட்டது, என்னோட ஃபினான்ஷியல் பிரச்சனைனால எனக்கு வந்து தேவைப்பட்டது. ஸோ அதனாலதான் நான் போனேன். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் சென்னையில இருக்கும் போதே வந்து பிஜி பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து பிஹெச்டி பண்ணணும்னு ஆசை. ஸோ அதுக்காக வந்துட்டு நான் அந்த சிஎஸ்ஐ எக்ஸாம்ஸ் வந்து எடுத்தேன். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நான் வந்து கிளியர் பண்ணேன். 2009 ஜூன்ல எழுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஜூன்ல எழுதி அட்டம் கிளியர் பண்ணல. சாரி, ஜூன் 2009 இல்ல, டிசம்பர் 2008. அப்பா வந்து ஃபர்ஸ்ட் பிஜி செகண்ட் இயர் எண்ட்ல வந்து ட்ரை பண்ணேன். அப்ப வந்து என்னால கிளியர் பண்ண முடியல. அப்புறமா வந்துட்டு வேண்டாம் வெறுப்பாதான் வந்துட்டு 2009 ஜூன்ல போயிட்டு எழுதினேன். எழுதி நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஸோ கிளியர் பண்ணினதுக்கு அப்புறமா தான் நான் வந்து அயர்லாந்து வந்து போனேன். போயிட்டு அங்க 1 இயர் முடிச்சுட்டு அங்கேயே நான் வந்து அப்ராட்லயே வந்து பிஹெச்டி ட்ரை பண்ணேன். பட் வந்துட்டு என்னால வந்துட்டு சக்சஸ் ஆக முடியல. ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்து அந்த லாங்குவேஜ் டெஸ்ட், இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் எல்லாம் வந்து முன்னாடியே பிளான் பண்ணோம். அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பின்னாடி இப்ப யூஜி படிக்கும் போது நிறைய பேர் வந்துட்டு ஐடியாஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் கைட் பண்ணாங்க. பட் பிஜில வந்து அந்த அளவுக்கு கிடையாது. நீயே தான் போயிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும், லாப் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து அப்ப வந்து IELTS எழுதணும், இல்ல டோஃபல் எழுதணும், இல்ல GRE பாஸ் பண்ணணும், அந்த மாதிரி எண்ணம்லாம் எனக்கு இல்லை. ஸோ ஜாப் கிடைச்சது, இதுக்கப்புறமா போய்க்கலாம், அப்புறமா வந்து இந்தியாவில வந்துட்டு பிஹெச்டி பண்ணிக்கலாம் அப்படிதான் ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ அதனால பட் நான் வந்து அயர்லாந்து போனதுக்கு அப்புறமா எனக்கு கொஞ்சம் அது சேஞ்ச் ஆச்சு. ஆக்சுவலி வந்துட்டு சரி நம்ம இங்கேயே பிஹெச்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு 2-3 யூனிவர்சிட்டி எல்லாம் அப்ளை பண்ணேன், இன்டர்வியூ பண்ணேன். பட் என்னால வந்துட்டு பொசிஷன் வந்து எனக்கு கிடைக்கல. பட் இருந்தாலும் வந்துட்டு இன்டர்வியூல வந்து செகண்ட் பிளேஸ் கூட வந்தேன். பட் ஃபர்ஸ்ட் ஒரு பொசிஷன் தான் இருக்கும். யூஸ்வலா ஒரு பொசிஷனுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, அதுக்கு 10 பேர் வருவாங்க. ஸோ வந்து இருந்தாலும் வந்து அப்போ வந்து ஹாப்பி. ஸோ அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் பிளேஸ் ஆகுது கிடைச்சது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அப்ராட்ல போயிட்டு ஒரு இன்டர்வியூ பண்ணி செகண்ட் பிளேஸ் கிடைச்சது அப்படின்னு ஒரு சந்தோஷம். அப்புறமா வந்துட்டு அப்புறம் இந்த CSIR ஃபெலோஷிப் எனக்கு 1 இயர் வேலிடிட்டி இருந்துச்சு. ஸோ நான் வந்து 2010 அயர்லாந்துல வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு
ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில வந்து பிஹெச்டி ஜாயின் பண்ணேன். ஓகே ஓகே 2010ல இருந்து 2016 வரைக்கும் நான் வந்து ப்ரொஃபசர் நாகராஜன் சொல்லிட்டு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு நான் வந்து பிஹெச்டி பண்ணேன். ஸோ என்னோட பிஹெச்டி வந்து மெயின்லி வந்துட்டு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் இந்த வேஸ். ஓகே ஸோ அதில் தான் நான் வந்து ஒர்க் பண்ணேன் 5.5 years டோட்டலாக. ஓகே ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஸ்டாக் வந்துட்டு நான் வந்துட்டு சைனால பண்ணேன், 1 year பண்ணேன். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு 2வது போஸ்ட் ஸ்டாக் வந்து பெல்ஜியம்ல வந்து பண்ணேன். ஸோ இந்த போஸ்ட் ஸ்டாக் வந்துட்டு எனக்கு இந்தியாவில இருந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சது, ஃபெலோஷிப், செல்பு ஓவர்சீஸ் போஸ்ட் ஸ்டாக் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லிட்டு செல்ப் SERB செல்ப் இந்தியா ஓவர்சீஸ் போஸ்ட் ஸ்டாக் ஃபெலோஷிப் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து கிடைச்சது. ஸோ அதனால வந்து நான் சைனால இருந்து பெல்ஜியம் மூவ் ஆனேன். அதுக்கப்புறமா மறுபடியும் நான் பெல்ஜியத்துல 1 year ஸ்டே பண்ணிட்டு மறுபடியும் சைனாவை ரிட்டர்ன் பண்ணேன். பட் அங்க வந்துட்டு ஒரு 8 months தான் என்னால இருக்க முடியுது 3rd போஸ்ட் ஸ்டாக்ல. ஸோ அப்போ வந்து அந்த கோவிட் 2020ல வந்தங்காட்டி நான் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு ஒரு 2 years வந்துட்டு இந்தியாவில் ஸ்டே பண்ணிருந்தேன். இந்த கோவிட் இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு என்னால ஃபர்தரா வந்து எங்கேயும் மூவ் பண்ண முடியல இமிடியேட்டா. ஸோ அதனால வந்துட்டு அந்த 2 yearsல சும்மா அப்படியே வீட்டுல சின்னதா பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஓகே அதுக்கப்புறமா 2021 ஆகஸ்ட்ல தான் வந்து நான் லத்வியா வந்து வந்தேன். இங்க வந்துட்டு இதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபெலோஷிப் தான். இங்க வந்து போஸ்ட் ஆஃப் லத்வியா ஃபெலோஷிப்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதுலதான் வந்துட்டு ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் இங்க. ஓகே தேங்க்யூ ராம். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக உன்னோட இது முடியுது இல்லையா, ஃபெலோஷிப் முடியுது அண்ட் யூ காட் சம் அவார்டு இல்லையா? ஸோ அந்த அவார்டை பற்றியும் அண்ட் உனக்கு இன்னும் நெக்ஸ்ட் ஒரு 2 yearsக்கு ஒரு கிராண்ட் ஒன்று கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீ ஷேர் பண்ணியிருந்தது, ஸோ கொஞ்சம் அதை பற்றி இன்னும் சொல்ல முடியுமா? ஓகே. நான் இங்க லத்வியால வந்துட்டு என்னோட ரிசர்ச் வந்து ஃப்ளூரின் கெமிஸ்ட்ரி, அதாவது எப்படின்னா டெவலப் நியூ ரியேஜென்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஃபார் மேக்கிங் ஃப்ளூரினேட்டட் காம்பவுண்ட்ஸ். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். அந்த ஃபர்ஸ்ட் 2 years ஃபெலோஷிப்போட கோல் வந்து அதுதான். ஸோ அதுல தான் வந்துட்டு நான் ஒரு 2 ரியேஜென்ட்ஸ் டெவலப் பண்ணேன். அதை வந்துட்டு எப்படி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி அதோட ஃபர்தர் அப்ளிகேஷன் என்ன, இந்த ஃப்ளூரினேட்டட் காம்பவுண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அந்த இப்போ ரீசெண்டா வந்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ரிசர்ச் டாபிக் வந்து போட்டோ ரிடாக்ஸ் கேட்டாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக்ல தான் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுல பண்ண ஒர்க் வந்து சக்சஸ் ஆச்சு. ஸோ அந்த ஒர்க்கை வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய அகாடமிக் சயின்ஸ் அகாடமி ஆஃப் லத்வியன் அகாடமி ஆஃப் சயின்சஸ் அவங்க வந்துட்டு ரெகனைஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி இங்க வந்துட்டு இப்போ லாஸ்ட் ஒரு 12 to 15 years வந்து இங்க வந்துட்டு வருஷம் எல்லா ஃபீல்டுலயும் வந்து எந்த ரிசர்ச் ஒர்க் வந்து நல்லா இருக்கு, பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சின்னதா ஒரு ரெகனைசேஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு எனக்கு போன வருஷம் என்னோட ஒர்க்குக்கு வந்து கிடைச்சது. ஆக்சுவலி வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து வரும், இந்த மாதிரி உன்னோட ஒர்க் வந்துட்டு பெஸ்ட் ஒர்க் இல்ல பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் நீங்க பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நாமினேட் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரியாது, நான் என்னோட ஒர்க் என்னோட பாஸ் தான் வந்து நாமினேட் பண்ண, எனக்கு கூட தெரியாது. எனக்கு ரிசல்ட் இந்த மாதிரி கிடைச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியும். ஸோ அப்படிதான். ஸோ இப்போ வந்துட்டு இங்க எங்க இன்ஸ்டியூட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து ஃபண்டிங்ஸ் அலாட் பண்ணிருக்கு இந்த ரிசர்ச்சுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து நானும் அப்ளை பண்ணேன். ஸோ அதுல வந்துட்டு நானும் ஒரு பர்சன் இப்போ வந்து 2 years வந்து கரியர் டெவலப்மெண்ட் கிராண்ட்னு சொல்லிட்டு இப்போ கிடைச்சிருக்கு. இப்போ எனக்கு இந்த மந்த்ல இருந்து அடுத்த நெக்ஸ்ட் 2 yearsக்கு வந்து ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து ஏப்ரல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா? இல்ல மார்ச் 1st இருந்து, இந்த மந்த்ல இருந்து. ஸோ இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு மார்ச் 1st போன ஃப்ரைடேல இருந்து. தட் இஸ் கிரேட். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து நீ இப்போ டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் ஆல்மோஸ்ட் லைக் அயர்லாந்து ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா சைனா, தென் பெல்ஜியம், ஸோ இப்போ லாட்வியா. ஸோ ஆல்மோஸ்ட் இந்தியாவை தவிர 4 கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணியிருக்க. ஸோ இது வந்து எப்படி, அதாவது என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருந்தது ஆர் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். ஆக்சுவலி நான் பிஜி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் அயர்லாந்து போகும்போது என்னோட சேலஞ்சஸ் என்னன்னா ஃபினான்ஷியல் தான்.
ஓகே. ஏன்னா அப்ப வந்துட்டு என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து அந்த அளவுக்கு பெருசாலாம் இல்ல. அப்ராட் போயிட்டு இது பண்றது ஆக்சுவலி அந்த அந்த இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கே வந்துட்டு எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ஏன்னா பாஸ்போர்ட் எனக்கு கிடையாது. 2009 தான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்வியூ கிரைட்டீரியாவே வந்துட்டு யூ ஷுட் ஹேவ் அ பாஸ்போர்ட் ஆர் யூ ஹேவ் அப்ளைட் ஃபார் த பாஸ்போர்ட். ரெண்டு இது ஒன்னா வந்து நீங்க பாஸ்போர்ட் வச்சிருக்கணும், இல்லைன்னா ஆல்ரெடி பாஸ்போர்ட் அப்ளை அப்போல்லாம் நம்ம பண்ணிருக்கணும். வந்து பாஸ்போர்ட்டே எடுக்க மாட்டோம் அன்லஸ் என்னன்னே எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட்னே என்னன்னே. பட் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணேன் ஆக்சுவலி இந்த டைம். ஆக்சுவலி எனக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்துமே யூஜிலியுமே சரி பிஜிலியுமே சரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்துட்டு ரொம்ப நான் வந்து லக்கின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சப்போர்ட் வந்து இப்போ வரைக்குமே எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அவங்க ரொம்ப பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்பா வந்து சென்னையில படிக்கும்போது அவங்க என்னோட பேட்ச்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 பேரு, வைஷாக், விஜயராஜன், மோதிஷ், இவங்க 3. அப்ப இன்னும் 2 பேர் இருக்காங்க, வெங்கட், கார்த்திக். பட் அவங்க 2 பேர் வேற டிபார்ட்மெண்ட். பட் இவங்க 3 பேர் என்னோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இவங்க 3 பேருமே வந்து எப்பவுமே என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்க சொல்லிதான் வந்துட்டு நான் வந்துட்டு அங்க டெல்லியில தான் இன்டர்வியூ நடந்தது இந்த ஜாப். ஸோ அப்பதான் வந்துட்டு நான் பாஸ்போர்ட் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றேன். ஏன்னா சென்னை டு கோயம்புத்தூர் தான் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ஸோ சென்னை டு கோயம்புத்தூர் ஒரு 3-4 தடவை போயிருக்கேன். இமிடியேட்டா ஒரு வீக்குள்ளேயே வந்துட்டு அவ்வளவு தடவை டிராவல் பண்ணிருக்கேன். அப்பெல்லாம் கிட்டத்தட்ட ஆன்லைன் இல்ல, சோ நம்ம வந்து ஆஃப்லைன்ல தான். ஆன்லைன்ல இல்ல, டைரக்டா பர்சன் தான். 2010ல எடுத்தேன், எனக்கும் ஞாபகம் இருக்கு. ஒரு 4 வாட்டி நடந்ததுதான். சோ 2009 இதுல வேற என்ன இதுன்னா அப்ப வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஆக்சுவலி May 1 வந்து ஒர்க்கிங் டே ஆக்சுவலி. சோ எனக்கு வந்து May 5 வந்து ட்ரெயின், டெல்லிக்கு வந்து ட்ரெயின். சோ நீ வந்து அப்ளை பண்ணிட்டு போனோம். அங்க போயிட்டு எனக்கு அந்த அப்பாயின்மெண்ட் டேட் கொடுத்துருப்பாங்க. எனக்கு கிடைக்கல. ஒரு 10 நாள் கழிச்சுதான் கிடைச்சது. நான் வந்து போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி அப்பதான் அந்த பாஸ்போர்ட் ஆபீசர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னோட இதெல்லாம் பார்த்துட்டு இமிடியேட்டா அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணி இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் இருக்கும்போதுதான் என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் மேல வரும். அது வந்து இல்ல நீ அந்த இன்டர்வியூ டேட்ல தான் வந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கஷ்டம். ஸோ பட் என்னோட அப்ளிகேஷன் அந்த அன்னைக்கு என்னோட சீரியஸ்னஸ் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ணி அப்பவே வந்துட்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெசிப்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த ரெசிப்டை வச்சுதான் நான் வந்து டெல்லி போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி. ஸோ வந்து 1 வீக்ல வந்து எனக்கு பாஸ்போர்ட் வந்துச்சு. ஸோ அதை வச்சுதான் போனேன். ஸோ அதுக்கப்புறமா விசா இஷ்யூ இருக்கு. ஸோ விசா ஃபீஸ் இருக்கு, அப்புறம் ஃபிளைட் டிக்கெட்ஸ் இருக்கு. எல்லாமே என் ஃப்ரெண்டு சபரின்னு ஒருத்தன், அவன் தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணான் அதுக்கு. அதுக்கப்புறமா எல்லாம் போனேன். ஸோ எனக்கு இருந்த பயம் ஒரே பயம் வந்து லாங்குவேஜ், ஸோ இங்கிலீஷ். ஸோ வந்து எனக்கு வந்து எப்படின்னா ரைட்டிங் வந்து ஓகே. ஸோ ரைட்டிங் வந்து நல்லா எழுதுவேன் இங்கிலீஷ், பட் ஸ்பீக்கிங் வந்து கம்மி தான். ஸோ நான் வந்து சென்னையில தான் வந்துட்டு யூஜில கூட வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை. பட் சென்னையில வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சொன்னது இவங்க 3 பேர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இம்ப்ரூவ் பண்றது. ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு. பட் அங்க அயர்லாந்து போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது ஸோ நம்ம பேசுறது இங்கிலீஷ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ அவனுங்க என்ன சொல்றாங்கன்னே கேட்கறதுக்கே வந்து எனக்கு 2 months ஆச்சு. ஏன்னா அவங்க பேசுறது இல்ல. ஆக்சுவலி வந்து உனக்கு 2 லாங்குவேஜ் இருக்கு, ஐரிஷ் இருக்கு, அப்புறமா இங்கிலீஷ் இருக்கு. பட் ஐரிஷ் வந்து நேஷனல் லாங்குவேஜா இருந்தாலும் ஸ்பீக்கர்ஸ் வந்து கம்மி தான். அப்படியா? மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான். ஸோ லைக் யூகே மாதிரி தான் அயர்லாந்து. ஓகே. ஸோ அவங்க லாங்குவேஜ் ப்ரொனன்சியேஷனுக்கும் என்னால மேட்ச் பண்ண முடியல. இனிஷியலா ஒரு 2 months அவங்க என்ன சொல்றாங்கன்னே தெரியவே இல்லை எனக்கு. அதுக்கப்புறமா தான் அது கெட்டிவ் அப்ப அது பழகிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகே. அதுக்காக தனியா எதுவும் கோச்சிங் போனியா இல்ல? இல்ல நான் கோச்சிங் எல்லாம் எதுவுமே போல. பட் என் கூட ஒரு பையன் வந்திருந்தான். ஸோ அவன் வந்து பெங்களூர் பையன். அவன் வந்துட்டு நல்லா இங்கிலீஷ் பேசுவான் ஆக்சுவலி. ஸோ அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாம் வந்து நான் கேட்டேன். அவன் வந்து நிறைய புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணான். உன்னோட வெக்காபுலரியை வந்து டெவலப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் வந்து கைட் பண்ணான். இது பண்ண நல்லா ஹெல்ப் பண்ண ஆக்சுவலி. அந்த என்னோட ரூம்மேட் அவன், நானும் அவனும் தான் இந்தியன்ஸ். ஸோ 2 பேரும் தான் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில வந்து 1 year ஒர்க் பண்ணோம். அவன் வந்து வெல் ப்ரிப்பேர்டு. ஏன்னா வந்து அவனுக்கு அவன் வந்து பிஐடில தான் பிஜி பண்ணான். ஸோ ஃபேமிலி பேக்ரவுண்ட் வெல் பேக்ரவுண்டு. அவன் வந்து ஜிஆர்இ எல்லாம் எழுதிட்டு தான் வந்திருந்தான்.
அவன் வந்து ஓகே. அங்கிருந்தே அப்ளை பண்ணி யூஎஸ் போயிட்டான் பிஹெச்டி பண்றது. நமக்கு அந்த டைம்ல எல்லாம் GRE, TOEFL, IELTSனா ஒரு என்னன்னு நாலேஜும் கிடையாது, தெரியாது. ஒரு இதே ஒண்ணுமே கிடையாது. தெரியாது. ஆமா. தெரியாது. ஆனா பசங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதுக்கு நம்ம எனக்கு வந்து அப்போலாம் வந்து சரி ஓகே நம்ம வந்து சிஎஸ்ஐ எழுதணும், பிஹெச்டி இங்கேயே பண்ணலாம். ம், ம். ஸோ நம்ம வந்து பாஸ் பண்ணிடுவோம். அதான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நான் பாஸ் ஆகல, பாஸ். ஆக்சுவலி குவாலிஃபை பண்ணல நான். அப்ப செகண்ட் ம். அட்டம்ப்ட்ல பண்ணும்போது அந்த ரிசல்ட் வரும்போது நான் அங்க அயர்லாந்து போயிட்டேன். ஓகே, ஓகே. ம். ஸோ அதனால வந்துட்டு சரி நம்ம அங்க போயிட்டு ஏன் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்னோட ஃப்ரெண்ட் வைஷாக்கும் விஜயராஜன், ஆக்சுவலி நாங்க 3 பேருமே வந்து செலக்ட் ஆனோம். அவங்க ம். 2 பேரும் யூகே போனாங்க, நான் அயர்லாந்து வந்தேன். ஸோ அவனுங்க ஓகே. வந்துட்டு அங்க வந்து கைட் பண்ணாங்க. இந்த மாதிரி இந்த இன்டர்வியூ எல்லாம் நீ அங்க போ, பிஹெச்டில இங்கேயே ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி வந்து அயர்லாந்துல வந்து என்ன பிரச்சனைனா யூரோப்பா இருந்துச்சுன்னா ஈஸியா நீ வந்து கண்ட்ரிஸ்குள்ள வந்து மூவ் ஆயிக்கலாம். ஒன்ஸ் ம். அயர்லாந்து வந்து யூரோப்பியன் யூனியன் கிடையாது. ஓகே, ஸோ அது வந்து தனியா நீ விசா எடுக்கணும். ஓகே. அயர்லாந்து யூரோப்பியன் யூனியன்ல இருக்கு, பட் இருந்தாலும் நீ வந்து வேற யூரோப் கண்ட்ரிஸ் வந்து தனியா செப்பரேட்டா விசா எடுக்கணும்.